بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதி பற்றி அறிந்து வருகிறோம். இதுவரை அறிந்த சாராம்சம் என்னவென்று சொன்னால், வஹி மட்டும்தான் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் எந்த ஒரு சட்டத்தை சொல்வதாக இருந்தாலும் அதற்கு ஆதாரமாக வஹி தான் இருக்க வேண்டும். இதை சொல்லும் பொழுது அவங்க சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும் என்று சிலர் வாதம் வைத்து அவங்களுடைய சிறப்புகளை சொல்லுகிற காரணத்தினால் அதையும் நம்ம கவனத்தில் கொண்டு, சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது, அதனால் பின்பற்றுதல் வராது. பின்பற்றுதல் என்று சொன்னால் அவங்கள்ட்ட பிழை ஏற்படக்கூடாது, வஹியுடைய தொடர்பு இருக்க வேண்டும். இப்படி இல்லாத யாரையும் பின்பற்ற இயலாது என்று சொல்லி சஹாபாக்களே வஹிக்கு மாற்றமான பல விஷயங்களை எல்லாம் முரணாகவும் செய்திருக்கிறார்கள், அறியாமையிலையும் செய்திருக்கிறார்கள் என்ற சான்றுகளை காட்டி வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு 4 ஹலீஃபாக்கள் ஆட்சி நடக்கிறது. அப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த ஹிலாஃபத்து மரணித்த பிறகு அவங்களுடைய மகன் ஹசன் ஜனாதிபதியாக ஆகுறார் அலியுடைய இடத்துல. அந்த நேரத்தில் ஒரு பாதி நாட்டுக்கு சாம்ராஜ்யத்துக்கு முஆவியா தலைவராக இருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இஸ்லாமிய அரசாங்கம் 2ஆக பிரிஞ்சு போச்சு. ஒன்று அலி அவருடைய தலைமையில், இன்னொன்று முஆவியா தலைமையில். போர்கள்லாம் நடந்தால் கூட சரிக்கு சரியாக நின்றாங்களே தவிர முஆவியாவுடைய அதிகாரத்திலிருந்து அலி அவர்கள் எதையும் கைப்பற்றி கொள்ள முடியவில்லை. பிறகு ஹசன் ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எதுக்கு சமுதாயத்தில் குழப்பம் என்று சொல்லி முஆவியா அவர்களோட சமாதானம் செய்து கொண்டு அவங்கள்ட்டையே ஆட்சியை ஒப்படைச்சிடுறாரு. அவர் பகுதியில் இருந்த ஆட்சி பொறுப்பையும் முஆவியா அவர்கள்ட்ட ஒப்படைச்சிடுறாரு. அலி ரலியல்லாஹு மரணத்திற்கு பிறகு ஒரே ஆட்சியாக முஆவியாவுடைய ஆட்சியாக மாறிவிடுகிறது. 2 ஆட்சி இருக்கலை. அது காரணம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அப்போ முஆவியா ஆட்சியில் இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க வகையரா பனு உமையாக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வகையராக்களில் உள்ள ஆட்கள் அங்கங்கே அமீர்களாக பொறுப்பாளர்களாக நியமிக்கிறார். அப்படி மதீனாவுக்கு ஆட்சியாளராக மர்வான் என்பவரை நியமிக்கிறாங்க. அந்த மர்வான் முஆவியா அவர்களால் நியமிக்கப்பட்டவர் மதீனாவுடைய அமீர். அவர் காலத்தில் நடந்த அதிகமான சஹாபாக்கள் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மூத்த வயசான சஹாபாக்கள் தான் மரணித்திருந்தார்கள். அப்போ அந்த கட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் புகாரியில் 956வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், 956 புகாரி. இதெல்லாம் சனது பேர்கள், அதை விட்டுருவோம். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹ்ருஜு யௌமல் ஃபித்ரி வல் அல்ஹா. ஃபித்ருடைய நாள்னால் நோன்பு பெருநாள், அல்ஹா என்றால் ஹஜ் பெருநாள். இந்த 2 நாட்கள்லேயும் இலல் முசல்லா, முசல்லாவுக்கு செல்வார்கள். முசல்லான்னா அது ஒரு திடல், அந்த திடலுக்கு போயிடுவாங்க. அவ்வளவு செய்யின் எபுதவு பிஹி, அவங்க முதல்ல ஆரம்பிக்கிறது அஸ்ஸலாத், தொழுகையைத்தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க. குத்துபா இல்லை, முதல்ல தொழுகை. சும்மா என்சரிவு, பிறகு திரும்பி ஃபயகூமு முகாபில் அன்னாஸ், மக்களை நோக்கி நின்று கொண்டு என்ன செய்வாங்க, ஒன்னாசு ஜுலூசுன் அலா சுஃபூஃபியும், மக்கள் தங்கள் வரிசையில் அமர்ந்திருக்கும் பொழுது அப்படி எழுந்து மக்களை நோக்கி திரும்பி என்ன செய்வாங்க, ஃபயஅலுஹும், அவங்களுக்கு அறிவுரை சொல்வார்கள், வயூசிஹும், வசியத்து செய்வார்கள், வயமுருகும், தேவையான கட்டளைகளெல்லாம் பிறப்பிப்பார்கள். இப்போ இன்கான யுரீதன் யக்தா பாசன் கதாவு, ஏதாவது ஒரு சின்ன படை அணியை எங்கேயாவது அனுப்புகிறதா இருந்தால் அனுப்பி வைப்பாங்க. அவள் யவுமுர பிஷையின் அவரபிஹி, ஏதாவது கட்டளையிடுவதாக இருந்தால் கட்டளையிடுவாங்க. சும்மா சரிவு இப்படி தான் இருந்துச்சு. இதில் நமக்கு பிரச்சனை இல்லை. இங்கே தான் ஆரம்பிக்குது. ஃபலம் யஸலின் நாசு அலா தாலிக்க, மக்கள் இப்படியே தான் இருந்து கொண்டே இருந்தார்கள், நீங்காமல் இருந்தார்கள். எது வரைக்கும்னு கேட்டால்,
ஹத்தா ஹரஜுத்து மர்வான், மர்வானோடு நான் புறப்படும் வரை. அபு சயீதுல் குத்ரி சொல்கிறார், மர்வானோடு நான் புறப்படுறேன். வஹுவ அமீருல் மதீனத்தி, அவர் மதீனாவுக்கு அமீராக இருக்கிறார். அதாவது மாவியாவால் நியமிக்கப்பட்ட அமீராக இருக்கிறார். அமீருல் மதீனாவாக இருக்கும் பொழுது அவரோட நான் போட்டேன். ஃபி அல்ஹா ஃபித்ரின், ஹஜ்ஜு பெருநாள்லையோ நோன்பு பெருநாள்லையோ அவரோட சேர்ந்து நானும் போகிறேன். அபு சயீது சொல்கிறாரு, அந்த சஹாபி சொல்கிறாங்க, ரசூல்லா காலத்தில் இந்த நடைமுறை இப்படி இருந்துச்சு. மர்வானை அமீரா போட்ட உடனே அவரோட சேர்ந்து நான் என்ன செய்கிறேன், பெருநாள் தொழுகைக்காக போகிறேன். அது ஹஜ்ஜு பெருநாளைக்கோ நோன்பு பெருநாளைக்கோ. எங்கே போகிறோம்? மதீனாவில் தான் முசல்லாவுக்கு தானே வருவாங்க. ஃபலம்மா அதைனல் முசல்லாவுக்கு நாங்கள் வந்த பொழுது இதா மிம்பருன், அப்போ அங்கே ஒரு மெம்பர் இருந்தது. பனாஹு கசீர் இப்னு சல்த் என்பவர் அதை உருவாக்கியிருந்தார். ஆனால் இது ரசூலுல்லாஹ் காலத்தில் கிடையாது, மெம்பர் வைக்கிற வழக்கம் கிடையாது. அப்போ இவரோட நான் போகிறேன், முசல்லாவுக்கு போகிறேன். இவர் ஏறி நின்று உரை நிகழ்த்துவதற்காக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, கசீர் இப்னு சல்த் என்கிற ஒரு அதிகாரி மூலமாக அந்த மெம்பரை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஃபைதா மர்வானும் யுரீது ஏர்த்தகையகு, அப்போ வந்தவுடனே மர்வான் அதன் மேலே ஏறுவதற்கு நாடினார். வந்தவுடனே என்ன செய்யணும், முதல்ல தொழுவணும், தொழுதுட்டு தான் உரை நிகழ்த்தணும். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஃபைதா மர்வான் அவர்கள் யுரீது ஏர்த்தகையகு, இருத்தக்காண்டா மேலே ஏறுறது, அந்த படியில் ஏறுறது, ஏர்த்தகையகு, அதில் ஏறுவதற்கு நாடினார். கபுலா சல்லிய, தொழுவதற்கு முன்னால். ஜபத்து பி சௌபிஹி, அவருடைய சௌபு ஆடையை பிடிச்சி நான் இழுத்தேன். ஜபதண்டா இழுக்கிறது, பிடிச்சி இழுப்போம்ல, சட்டையை பிடிச்சி இழுக்கிறது. ஜபதனி, அவர் எண்ணெயை பிடிச்சி இழுத்தார் ஏறுறதுக்காக வேண்டி. நான் அவரை இழுக்கிறேன், அவர் எண்ணெய் இழுக்கிறார், அதாவது அதுலேருந்து பிடியிலேருந்து தப்பிக்கிறார். ஆனால் அவர் தான் ஜெயிச்சிட்டார். ஃபர்தஃபா, மேலே ஏறி உட்காந்துட்டார். ஹத்தபா கபுல சலாத்தி, தொழுகைக்கு முன்னாடியே உரையை நிகழ்த்துறாரு. அதாவது அபு சயீதுல் குத்ரி வந்து அதை மறுக்கிறாரு. 2 மிஸ்டேக் இங்கே நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு மர்வானுடைய ஆட்சியில் 2 மிஸ்டேக் நடக்கிறது. ஒரு மிஸ்டேக் என்ன, மெம்பர் வச்சுருக்கிறாங்க, மெம்பரில் ஏறி உரை நிகழ்த்துதல் பெருநாளே கிடையாது, அது திடலாக தான் இருக்கும். 2வது வந்து தொழுகைக்கு பிறகு தான் ஹுத்துபா. ஜும்மாவில் வெள்ளிக்கிழமையில் வந்து என்ன செய்கிறோம், ஹுத்துபாவுக்கு பின்னாடி தொழுவோம். பெருநாள் தொழுகையில் மாற்றமாக என்ன செய்யணும், முதல்ல தொழுகை அப்புறம் ஹுத்துபான்னு இருக்கணும். இவர் என்ன செய்கிறாருன்னா, ஃபர்தஃபா, மேலே ஏறி மெம்பரில் ஏறி ஹத்தப கபுல சலாத்தி, தொழுகைக்கு முன்னாடியே ஹுத்துபா உரை நிகழ்த்தி விட்டார். முடித்தவுடனே குல்துலகு, நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் அதிகாரியாக இருந்தால் கூட நான் அவரை நோக்கி பேசினேன். கையர்த்தும், மாற்றி விட்டீர்கள், எல்லாத்தையும் மாற்றி விட்டீர்கள். உல்லாஹி, அல்லா மேலே சத்தியமாக, கையர்த்தும், கையரண்டா மாற்றுறது, மாற்றி விட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் சொல்கிறார், மர்வான் சொல்கிறாரு, அபு சயீத் அவர்களே, கது தகப மா தாளமும், நீ அறிந்து வைத்திருக்கிற அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, அது இல்லை, இப்போ அதை இப்போ பேசாத அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு மாற்றம் செஞ்சுட்டு அதெல்லாம் பழைய கதை அப்படிங்கிறார். கது தகப மா தாளமும், நீ விளங்கி வைத்திருப்பது வந்து சென்று விட்டது அப்படின்னு என்ன அர்த்தம், அதை இப்போ பேசாத அப்படிங்கிறாரு. அப்போ கூழ்த்து நான் சொன்னேன், மா ஆழமும் ஒல்லாஹி ஹைரும், நான் எதை அறிந்து வைத்திருக்கிறேன் அது அல்லாஹ் மேலே சத்தியமாக சிறந்தது. மிம்மாலா ஆழமும், நான் அறியாத இந்த வழக்கத்தை விட நான் அறிந்து வைத்திருக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து, அது சிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. அதாவது மெம்பரில் ஏறி உரை நிகழ்த்தணுன்னு மக்கள்லாம் இருக்கும் பொழுதே பிடிச்சிக்கிட்டு அவர் கிராஸ் பண்ணுறாரு. ஃபொக்கால, அப்போ கடைசியாக மர்வான் சொல்கிறாரு, இன்னன்னாச லம் யக்கூனு எஜ்லிசூனலனா, மக்கள் வந்து எங்களுக்காக அமர்வது கிடையாது. பாத சலாத்தி, தொழுகைக்கு பின்னாடி ஹுத்துபாண்டா எல்லாம் ஓடி போயிடுறாங்க. அவங்கள வந்து தக்க வைக்கிறதா இருந்தால் என்ன செஞ்சு, முதல்ல ஹுத்துபா ஓதனோம்னா தொழுது தானே போக முடியாதுல்ல, அதுக்கு தான் செஞ்சேங்கிறார். இன்னன்னாச லம் யக்கூனு எஜ்லிசூனலனா பாத சலாத்தி, தொழுகைக்கு பிறகு எங்களுக்காக எங்கள் உரையை கேட்பதற்காக மக்கள் அமரக்கூடியவர்களாக இல்லை. ஃபஜஅல்துஹா கப்ல சலாத்தி,
அதனால தான் தொழுகைக்கு முந்தி நான் இதை ஆக்கிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு ஆட்சியாளர் வந்து சுன்னத்தை மாற்றுறார். அதுவும் பெருநாளுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அதில் உள்ள ஒரு சுன்னத்தை மாற்றுறார். இந்த பெருநாள் சுன்னத்து அனைவரும் அறிந்து வைத்திருக்கிற சுன்னத்தாக இருக்கும். 5 வேளை தொழுகையில் உள்ளதுன்னா எல்லா ரசூல்லா ஒன்று செஞ்சுருந்தாங்கன்னா எல்லா சஹாபிக்கும் தெரிஞ்சிருக்காது. இது எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டி ரசூல்லா செஞ்ச ஒரு காரியம். அவங்க பல வருடங்களாக மதீனாவுக்கு வந்ததுலேருந்து குறைஞ்சது 10 வருஷத்தில் பல வருடங்களாக இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து தொழுகையை முடிச்சுட்டு தான் ஒரு நிகழ்த்தி இருக்கிறார்கள். இது அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு காரியத்தை ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கிறவர் என்ன செய்கிறார், துணிஞ்சு மாற்றுறார். மாற்றும்போது ஒரு எதிர்க்கிறார் ஒரு ஆள். இந்த ஒரு ஆள் ஒரு சஹாபி அபூ சயீத் அல் குத்ரி ஒரு சஹாபின்னா அவர் மட்டுமா இருந்திருப்பார் மதீனாவில்? அவர் வயதொத்த பல சஹாபாக்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவர் வயதுக்கு கீழே உள்ள பல சஹாபாக்கள் இருந்திருப்பாங்கல்ல. அப்போ வந்து யாருமே அவருக்கு சப்போர்ட்டாக வரல. அவர் நினச்சதை செஞ்சு முடிச்சிட்டார். எதிர்ப்பு காட்டினது யாருன்னா இவர் மட்டும்தான். சட்டையை பிடிச்சி இழுத்து நினைஞ்சிருக்காரு, தன்னால் இயன்ற அளவுக்கு தடுத்திருக்கிறார். ஆனால் அவருக்கு முடியலை. அவர் வலுவான ஆள் ஏறிட்டார். உரைய ஆரம்பித்தவுடனே பேசாமல் இருந்துட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு மக்கள் மன்றத்தில் வச்சு மறுபடியும் கேட்குறார், நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மாற்றிவிட்டீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு சொல்லி சண்டைக்கு போகிறார். அப்பவும் தைரியமாக பேசுகிறார். அப்போ கூட மக்கள்லாம் சூழ்ந்து கொண்டு மறுவான கண்டிக்க யாரும் முன் வரலை. அப்போ இதில் என்ன விளங்குது, அதில் சஹாபாக்கள் இருந்திருப்பாங்கல்ல, தாபியன்கள் பலர் இருந்திருப்பாங்கல்ல. அப்போ சஹாபாக்கள் தாபியன்கள் எல்லாம் கலந்திருந்த ஒரு சமுதாயத்தில் அப்பட்டமாக ஒரு விஷயம் மீறப்படுகிறது. மீறப்படுவதை ஒருத்தர் தைரியமாக சுட்டி காட்டி எதிர்க்கிறாரு. அவருக்கு சப்போர்ட்டாக நின்றிருந்தார்களே ஆனால் அந்த காரியத்தை தடுத்து இருக்க முடியும். எல்லாம் கோரஸ் அழிஞ்சிருச்சு இறங்கு கீழே அப்படின்னா அவர் இறங்கி இருப்பார். ஆனால் அவ்வளோ பேரும் பேசாமல் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன விளங்குறோம், இந்த ஆட்சி அதிகாரண்டு வரக்கூடிய சஹாபாக்கள்லாம் தியாகம்னு அது ஒரு பக்கம் வச்சிருங்க. இந்த சம்பவம் பொய்யா மெய்யா? நீங்கள் ஏற்றுக்கிற புகாரில் தான் இருக்குது. மெய்யான ஒரு சம்பவம் இப்படி ஒன்று நடந்து இருக்கிறது. நடந்து இருப்பதிலிருந்து விளங்க வேண்டிய விஷயம் என்ன? அப்போ சஹாபாக்கள் மார்க்க விரோதமான காரியங்களை ஆட்சியாளர்கள் செய்யும் பொழுது அவங்க மௌனமாக பார்த்து கொண்டு இருப்பார்கள். இந்த ஒருத்தரும் எதிர்க்காமல் இருந்தாருன்னு வையுங்க. அப்போ இதுவே சுன்னத்தை நமக்கு வந்து சேர்ந்துருக்கும். இது மர்வான் செஞ்சது ஏன்னா எல்லா சஹாபாக்களும் யோகபித்து அங்கீகரிச்சிட்டாங்க, அது கரெக்டாக தான் இருந்திருக்கு, கரெக்டாக இருக்க போய் தானே சும்மா இருந்தாங்கன்ட்டு சொல்லியிருப்பாங்க. எதிர்ந்தாலும் எதிர்த்ததுனால அந்த சுன்னத்தை நமக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்துருச்சு. அந்த ஒத்த மனிதர் எதிர்த்தார். எதிர்க்கும் பொழுது தான் மர்வானுடைய வாயிலேருந்து வாக்குமூலத்தை வாங்கிவிட்டார். எப்படி, நானாக இதை செஞ்சேன், மக்களை உட்கார வைக்கிறது தான் செஞ்சேன்னு சொல்லும் பொழுது இது சுன்னத்தாக மக்கள் மத்தியில் வரவில்லை. பிறகு அவருடைய அதிகாரம்லாம் போன பிறகு பழையபடி சுன்னத்துக்கு மக்கள் திரும்பிட்டாங்க. ஆனால் இந்த அபூ சயீதுன்னு அந்த ஒரு மனிதர் மட்டும் அந்த இடத்துல இருந்து கேட்காம இருந்திருந்தாரே ஆனால் அப்போ என்ன, அவர் பாட்டு வருவார், பேசுவார், உரை நிகழ்த்துவார், ஒரு பாட்டு போயிடுவார். இது ரெக்கார்டாயிரும். ரெக்கார்டை பிறகு என்ன செய்வாங்க, அந்த சஹாபாக்களை பின்பற்ற கூட்டம் என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா இப்படி தான் நடந்திருக்குது, மர்வான் செய்யும் பொழுது சஹாபாக்கள் எதிர்த்தாங்களா, யாராவது கேள்வி கேட்டாங்களா, யாரும் மறுக்கலையில், அப்போ இப்படி தான் ரசூல்லா காலத்தில் இருக்க போய் தானே அவர் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு இவர் செஞ்சது சுன்னத்துன்னு ஆக்கி சஹாபாக்கள் செஞ்சதெல்லாம் அங்கீகாரமாக்கி வேறு மாதிரி கொண்டாந்து சேர்த்துருப்பார்கள். அப்போ இப்படி வந்து ஒரு ஆட்சி ஒருத்தட்ட இருக்குங்கிற காரணத்துக்காக வேண்டி ஒரு சுன்னத்தை மாற்றும் போது மௌனமாக அவங்க இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் வழியாக வந்த மார்க்கத்தை எல்லாம் பின்பற்ற முடியும். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அவங்க அப்படி இருப்பதற்கு இந்த ஆட்சியாளருடைய கொடூரத்தை எல்லாம் பார்க்குறாங்க. அச்சப்பட்டு கூட செஞ்சுருக்கலாம். அச்சப்பட்டு செஞ்சால் அவங்களுக்கு அல்லாவுக்குள்ள விஷயம். ஆனால் நம்ம பின்பற்றுறதுக்கு தான் இப்போ டாபிக் என்னது, நாம் எதுக்கு அவங்கள பின்பற்றணும், இப்படியும் இருந்திருக்கிறாங்கல்ல. அப்போ மார்க்க விஷயத்தில் வந்து அப்படி நூல் பிடிச்ச மாதிரி தான் நிற்பார்கள் அப்படின்னு சொன்னால், நூல் பிடிச்ச மாதிரி ஒரு சுன்னத்து இருக்கும் பொழுது அதை மாற்றுறாரு, மீறுறாரு. மீறும்போது ஒருவர் சுட்டி காட்டின போகிற சப்போர்ட்டு கூட போய் நிற்கலை யாருமே. அவர் அம்போன்னு விட்டுட்டாங்களே, அவர் நினச்சதை செஞ்சிட்டார மருவான். அப்போ செஞ்சு முடிச்சிட்டாரு, அதை பின்பற்றி எல்லாம் தொழுது விட்டாங்களே, எல்லோரும் சேர்ந்து புறக்கணிச்சிட்டு போகலையே, எல்லோரும் நினைச்சிட்டாங்க தொழுகையை கூட அங்கே நிறைவேற்றிட்டாங்களே. அப்போ வந்து இது அந்த குத்துபா உட்காந்து கேட்டுட்டாங்களே,
அப்போ இதில் என்ன விளங்குறோம்? யாரும் பாதுகாப்பு கிடையாது, வஹி தான், வஹி மட்டும்தான். சஹாபாக்களுடைய 1000 தியாகங்கள் அவங்க செஞ்சு இருந்தாலும் அது ஒரு சம்பவமாக வச்சுக்கிற வேண்டியதுதான். இந்த சம்பவத்தில் என்ன விளங்கணுமோ அது விளங்கணும். அவங்க தியாகம் செஞ்சதுலேருந்து தியாகத்தை விளங்கிடுவோம். இதில் இருந்து விளங்குறது இதிலேருந்து விளங்கணும்ல. இதிலேருந்து என்ன விளங்குது? சஹாபாக்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சரியத்தான் செய்யணும், தவறானதாக சுட்டி காட்டணும் அப்படிங்கிற அளவில் அதெல்லாம் துவக்க காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தபோது அவங்கள்ட்ட இருந்தது. பிறகு இந்த ஆட்சி அதிகாரம் அப்படி உலகம் அப்படின்னு வந்த பிறகு நினைச்சிட்டாங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் மாறுவது போல் அவர்களிடமும் சில மாற்றங்கள் ஏற்பட போய் தானே சும்மா இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு தீமையை கண்டுட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அவங்களுடைய தன்மை. அப்படி இருந்தால் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்களா? அப்போ எப்படிப்பட்ட எதிரிகள்லாம் எதிர்த்துட்டு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. காலம் அப்படி மாற்றிடுறேன், மனிதர்கள் என்ன செய்கிறேன், காலம் மாற்றிவிடும். அந்த மாதிரி மாற்றப்பட்ட நிலையில் தான் இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்போ இதை எழுத விளங்குற என்ன, இது மாதிரி பல விஷயங்கள் ஆட்சியாளர்கள் உண்டாக்கி செஞ்சுருப்பாங்க. அது சங்கிலியாக வந்திருக்கும். அதை சஹாபாக்கள்லாம் அப்படி ஃபாலோ பண்ணியிருப்பார்கள். பிறகு நம்ம கொடுக்குற இஜ்மா சஹாபாங்கிறது, அது சஹாபாக்கள்லாம் ஏகமானதாக எடுத்துட்டாங்கங்கிறது. ஏகமானதாக எதுக்கு எடுப்பாங்க? ஆட்சியாளர்களுக்கு பயந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, சும்மா இருந்திருக்கிறாங்க. இருந்ததுக்கு வரலாறு ஆதாரம், இந்த ஒரு ஆதாரம் உங்களுக்கு போதும். இதை பார்க்குறோம். அதனால் நமக்கு வஹியில் நிற்கிறது மட்டும்தான் பாதுகாப்பு, வஹி தான் ஆதாரம். அதை விட இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் இருந்தாங்க. சஹாபாக்களில் பல படித்தரத்தில் உள்ளவங்க இருந்தாங்க, நல்லா தெரியும் நமக்கு. ஆரம்ப காலத்து சஹாபாக்கள் பெரிய தியாகம் செஞ்சவங்க இருந்தாங்க. பிறகு இவருடைய கை ஓங்கிருச்சு, இவரோட சேர்ந்தால் தான் நமக்கு நல்லது அப்படின்னு சேர்ந்து கொண்ட சஹாபாக்களும் இருந்தார்கள். என்னடா இஸ்லாம் வளர்ந்த பிறகு, மக்கா வெற்றிக்கு பிறகு சேர்ந்தவங்கள்லாம் அதிகமான பேர் முகமதுடைய கை ஓங்கி விட்டது, இனிமேல் அவர் எதிர்த்துக்கிட்டு நம்ம நிற்க தேவையில்லை, அவரோட இணைந்து கொண்டால் தான் நமக்கு சேஃப்டி, பாதுகாப்பு, வசதி வாய்ப்பு, இந்த நோக்கத்துக்கும் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அந்த மக்கா வெற்றிக்கு முன்னாடி வந்ததெல்லாம் இந்த நோக்கம் இல்லாமல் வந்தார்கள். மக்கா வெற்றிக்கு பின்னாடி வந்ததில் இப்போ கணிசமான பேர் ஒரு நோக்கத்துக்கு வந்தவர்களாகவும் இருந்தார்கள். அப்படி இருந்ததுனால அவர்களில் அவர்களையும் இந்த இவங்களையும் சமமாக நம்ம பார்த்துட முடியாது. ஆரம்ப காலத்தில் வீடு வாச சொத்து சுகத்தையெல்லாம் இழந்துட்டு வந்தாங்களே, அவங்களையும் இஸ்லாம் இனி வளர்ந்துருச்சு, முகமதுனா உலகமாக பயப்படுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவரோட சேர்ந்து ஒட்டி கொள்வதுதான் சேஃப்டின்னு சொல்லி வர்றாங்களே, அவங்களும் சமம் ஆவாங்களா? ஆக மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி பலரும் சேர ஆரம்பித்த பிறகு சஹாபாக்களுக்கு உள்ளேயே 12 முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள்ன்ற சொல்ல எச்சரிக்கிறாங்க. அந்த 12 பேருக்கும் பேரை சொல்லலை, 12 முனாஃபிக் இருக்கிறார்கள்னு சொன்னாங்களே தவிர அந்த 12 பேர் யாருன்னு பட்டியல் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கள கழிச்சு விட்டுறலாம். அந்த 12 பேர் யாராக வேண்டாலும் இருக்கலாம். அப்படின்னா எல்லார் மேலேயும் சந்தேகத்தை, அதை யாருன்னா அது பிற்காலத்தில் வந்தவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க ஆரம்ப காலத்தில் உள்ள முஹாஜிர் சஹாபாக்கள், ஆரம்பகால அன்சாரிகள்லாம் இப்படி இருக்க மாட்டாங்க. உதவியே செய்கிறாங்க, ஹிஜ்ரத்தே செஞ்சு வர்றாங்கன்னா அது ஒரு கணக்கு. எழுச்சியான பிறகு ஒட்டி கொண்டவர்கள்லாம் ஒரு நோக்கத்துக்கு வந்திருக்கும் பொழுது அதில் வராமையே வந்ததாக நடித்தவர்களும் இருந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க? இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஹுதைஃபா சொல்கிறாரு, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபி அஸ்ஹாபி, எனது சஹாபாக்களிலே 12 முனாஃபிகன், 12 முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் சஹாபி, நீங்கள்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள 12 பேர் முஸ்லீமும் கிடையாது. முஸ்லீம் இடத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆள்கள், இஸ்லாம் அவங்க உள்ளத்தில் கிடையவே கிடையாது. ஃபீஹிம் சமானியத்துன், அவர்களில் ஒரு 8 பேர் இருக்கிறார்கள். லா எதுகுருள் ஜன்னா, சொர்க்கத்துக்கு நுழையவே மாட்டார்கள். ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபிசம்மில் ஹியாத், ஊசியுடைய அந்த துவாரத்தில் ஒட்டகம் நுழையிற வரைக்கும் அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. ஊசி துவாரத்துக்குள்ளே ஒட்டகம் போகுமா? போகாது. அது மாதிரி உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸை மனசில் வச்சுக்கிறங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க வாழும்போது இன்னன்னார்னு அடையாளம் காட்டப்படாமல் ஒரு 12 முனாஃபிக்குகள் இருந்திருக்கிறார்கள். 8 பேர் ரொம்ப கொடூரமான முனாஃபிக்காக இருந்திருக்கிறார்கள். அந்த 8 பேர் யார்? அந்த 12 பேர் யார்? யாராக வேண்டாலும் இருக்கலாம்.
அப்போ நம்ம வந்து இன்றைக்கி கூட சஹாபி ரலியல்லாஹு அன்ஹுன்னு போட்டுட்ருக்குறோமே, அதில் ஒரு ஆளாக கூட இருக்கு நமக்கு தெரியலை, தெரியாதனால சொல்ல முடியாது. அந்த 12 பேரை பட்டியல் போட்டு சொல்லிட்டாங்கன்றா தான் நம்ம என்ன செய்யலாம், கழிச்சிக்கிடலாம். இந்த 12 இல்லை, மீதி எல்லாம் ஓகேன்றலாம். அப்போ பிற்காலத்தில் வந்தவர்களில் தான் இது இருந்திருக்கு. ஓரளவுக்கு சிந்திச்சு பார்த்தா இது வந்து ஆரம்ப காலத்து முஸ்லீமாக இருக்க முடியாது. மக்கா வெற்றி வரைக்கும் வந்தவங்கள்லாம் தியாகம் பண்ணி தான் வந்தாங்க, எந்த நோக்கமும் கிடையாது. அவங்கள வழியை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தார்கள். இவர்கிட்ட போய் சேர்ந்தால் நல்லா இருக்கலாம்னு நினச்சி யாரும் வரவே இல்லை. அந்த மாதிரி வந்தவங்கள கழிச்சிருங்க, அதில் முனாஃபிக்கு சான்ஸே கிடையாது. யாராக இருக்கலாம் இதெல்லாம்? இது ரசூலுல்லாஹ் உலகை ஓங்கின பிறகு மதீனாவுலையும் சில பேர் வந்தாங்க, வெளியூர்லேருந்து பல பேர் வந்தாங்க. வந்து அவங்களும் கலிமா சொல்லி சஹாபாக்கள்ங்கிற பெயரால் தான் மக்கள் மத்தியில் அறியப்பட்டிருப்பாங்க. அப்படி ஒரு 12 முனாஃபிக்கு வந்து ஒரு 12 ஹதீஸை கட்டி விட முடியாதா? நம்ம அந்த முனாஃபிக்கே முஸ்லீமின் நினைத்து கொண்டிருக்க முடியாதா? அப்படிலாம் இருக்கிறதுனால நமக்கு சேஃப்டி என்னன்னு கேட்டால், எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், சஹாபாக்கள்னால் அப்படி அவங்க வந்து மாற்றமாக பேசவே மாட்டார்கள். அதெல்லாம் கரெக்டு தான். இப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் இருந்திருக்கிறாங்களே. சஹாபின்னு கன்ஃபார்ம் ஆனால் சரி தான், முனாஃபிக் வேஷம் போட்டாங்கன்னு வந்துருச்சே. அப்படி நமக்கு எதுக்குன்னா இந்த சைடை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம 2 சைடையும் பார்க்குறோம். சஹாபாக்களுக்கு சிறப்புன்னு சொல்லக்கூடிய சைடையும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த சைடையும் பார்த்து 2ஐயும் இணைச்சி ஒரு சிறப்பு தனியாக இருக்கட்டும், இது நம்ம பின்பற்றுவதற்குரிய விஷயத்துக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா என்று சிந்திக்கிறோம். அதை ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் வந்து கனிமத்தை பங்கு வைக்கிறாங்க. கனிமத்துன்னா வந்து ஹுனைன் போர் இருக்குல்ல, ஹுனைன் போர்னு சொன்னால் மக்கா வெற்றிக்கு ரசூலுல்லாஹ் போகிறாங்க. ஜெயித்த உடனே அதை ஒட்டியே ஹுனைனுக்கு என்ன செய்கிறாங்க, போருக்கு அதே மக்களை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த ஹுனைன் போரில் வந்து நிறைய கனிமத்துக்கள்லாம் ஜெயிச்சிடுறாங்களா. ஜெயித்த பிறகு அந்த ஹுனைன் போரில் கிடைச்ச பொருள்களை பங்கிட்டு கொடுக்குறாங்க. யாருக்கு? ஹுனைன் போருக்கு யார் போயிருப்பா? சஹாபாக்கள் தானே போயிருப்பாங்க. அந்த சஹாபாக்கள் பங்கிட்டு கொடுக்குறாங்க. அதில் 3138 ஹதீஸை பாருங்கள். பங்கிட்டு கொடுக்கும் பொழுது இது காலலகு ரஜுலுன், ரசூலுல்லாஹ்வை நோக்கி ஒருவர் சொன்னார். ஒருவருங்கிறவர் யார்? சஹாபி தான், அதாவது இந்த போர்லாம் கலந்துக்கிட்டவர் தான். அவர் சொல்கிறாரு, யஅதில், ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் நீதியாக நடங்க, நீதியாக பங்கு வைங்க, நேர்மையாக பங்கு வைங்கன்ற ரசூலுல்லாஹ்வை நோக்கி கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதில் நீதி இல்லாமல் இருக்குன்னு ஒருத்தர் நினைத்து பேசுவாராக இருந்தால், அப்போ எந்த மாதிரி ஆட்களும் இருந்திருக்கிறாங்க? அப்படி ஒரு ரஜுலுன்னு வந்துருச்சு. அப்போ லக்கது ஷகீத்து இல்ல மாதில், நான் நீதியாக நடக்காவிட்டால் நான் துர்பாக்கியசாலி ஆகிடும். இப்போ நான் எப்படி நீதி இல்லாமல் நடப்பேன்ற சொல்ல பதில் சொல்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இதே விஷயத்தை 3150வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஆசரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனாசம் பில் கிஸ்மதி, பங்கிட்டு கொடுக்கும் பொழுது சில மக்களுக்கு ரசூலுல்லாஹ் முன்னுரிமை கொடுத்தார்கள். ஆசரண்டா ஒரு முன்னுரிமை கொடுத்தார்கள். உனாசன் சில மனிதர்களுக்கு, ஃபில் கிஸ்மத்தி, கிஸ்மத்துனா பங்கிடுதல், கனிமத்தை பங்கிடுதல். கனிமத்தை பங்கிடுற விஷயத்தில் சில ஆட்களை பார்த்து கொஞ்சம் கூட குறைய கொடுக்குறாங்க, சமமாக கொடுக்கல. அழுத்தல் எதனால் கொடுத்தாங்கன்னு கேட்டால், புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் கூட கொடுத்தாங்க. மல்லஃபத்து குழுவுக்கு கொஞ்சம் கவனிச்சாருன்னா அவங்க உறுதியாக இருப்பாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்கு முஹாஜிர்கள் கொடுத்தாங்க. எந்தளவு கொடுத்தாங்கன்னா, அழுத்தல் அக்ரா பின் ஹாபிஸ் என்பவருக்கு மேத்தமினலிபிலி 100 ஒட்டகத்தை கொடுத்தாங்க. உயைனா என்பதற்கும் சில தாளிக்க இதே மாதிரி கொடுத்தார்கள். வாழ்த்தா உனாசம் மின் அஷ்ராஃபில் அரபி, அரபுவில் வந்து அஷ்ராஃபுகள் முக்கியஸ்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் தாராளமாக கொடுத்தாங்க. ஃபாசரகும் யௌமைதீன் ஃபில் கிஸ்மத்தி, பங்கீடு செய்வதில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருந்தார்கள் சில ஆள்களுக்கு. இப்போ கால ரஜுனுன், ஒரு மனிதர் சொன்னார், ஒல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, இன்ன ஹாதிஹில் கிஸ்மத்தை, இந்த பங்கிடுதல், மா உதில ஃபிஹா, இது நீதியாக செய்யப்படவில்லை. அதுலன்னா நீதி, மா உதில ஃபிஹா, இது நீதியாக, ஃபிஹா இது நீதியாக செய்யப்படவில்லை. ஒமா உரீத பிஹா வஜ்ஹுல்லா, இது அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செய்யப்பட்டது கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்கிறார். ரசூலுல்லாஹ் பங்கிட்டு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பங்கீடு என்னவா இருக்கோ அதை என்ன செய்யணும், அப்படி ஏற்றுக்கணும்ல, மூமினுடைய கடமை. அதில் ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னஹாதிஹில் கிஸ்மத்தை மா உதில ஃபீஹா,
இந்த பங்கிடுதல் வந்து நீதியாக செய்யப்படவில்லை, இதில் அதில் இல்லை. அதில் இல்லை மாத்திரமில்லை, ரசூலுல்லாவுடைய செயல் வந்து அல்லாஹ்வுடைய திருப்திக்கு செய்யலைங்கிறாங்க. ஒமா உரீத பிஹா வஜ்ஹுல்லா, அல்லாஹ்வுடைய திருப்தி இதை கொண்டு நாடப்படவில்லை. அல்லாஹ் திருப்தி படுறதை கவனத்தில் கொள்ளாமல் ரசூலுல்லாஹ் பங்கு வச்சுட்டாங்கங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்தை அநியாயமாக பங்கு வச்சுருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இந்த பங்கு வைக்கப்படலைன்னு ஒருவர் சொல்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட நேராக சொல்லலை, அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அதை கேட்டவர் சொல்கிறார், குல்து நான் சொல்லி கொண்டேன், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக லஉஹ்பிரன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஃபதைதுஹு, இவர் சொன்னது ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்குற விதமாக சொல்லலை. பங்கு வச்சதை பார்த்துட்டு வெளியே பேசிகிட்டு இருப்பாங்க 4 பேர், அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறார். அதை கேட்டு என்ன செய்கிறார் அந்த சஹாபியே, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக லஉஹ்பிரன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இதை பற்றி பேசுவேன் சொல்லிவிட்டு ஃபதைதுஹு, அவங்ககிட்ட நான் வந்தேன், அக்பர்துஹு, இதை சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தர் பேசிக்கிட்டு திரிகிறாரு. அப்போ ஃபகால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபமன் யாதில் இதாலம் யாதில் இல்லாஹு வ ரசூலு, அல்லாஹ்வும் ரசூலும் நேர்மையாக நடக்கலைன்னு சொன்னால் அவர் எவன் தான் நேர்மையாக நடப்பான்? அல்லாஹ்வும் நேர்மையாக நடப்பான், ரசூலாகிய நானும் நேர்மையாக நடப்பேன். எங்கள் 2 பேருக்கே நேர்மை இல்லைன்னு ஒருவன் சொல்லிவிட்டான் என்றால் வேறு எவன் தான் நேர்மையாக இருக்கிறது? ஃபமன் யாதிலு, எவன் நேர்மையாக இருப்பான்? இதாலம் யாதில் இல்லாஹு, அல்லாஹ் நேர்மையாக நடக்கவில்லை என்று சொன்னால், ஒரு ரசூலுஹு, அவனுடைய ரசூலும் நேர்மையாக நடக்கலை என்று சொன்னால் வேறு யார் தான் நேர்மையாக நடப்பார்? அப்போ அல்லாஹ்வுடைய வஹி பிரகாரம் தான் அதை பங்கிட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ரஹிமல்லாஹு மூசா, மூசாவுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, கது ஊதிய பி அக்ஸர மின் ஹாதா, இதை விட அதிகமாக தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டார். இவங்க பரவாயில்லை, மூசா நபி கூட்டத்தார் வந்து இதுக்கு மேலேயெல்லாம் அவர் நினைஞ்சிருக்காங்க, டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்போ சபர, அவர் பொறுத்து கொண்டார்ந்து. இந்த சம்பவத்தில் என்ன விளங்குறோம்? இப்போ சகாபாக்கள்னா இப்போ ஒரு பக்கத்தை சொல்கிறீங்க, இன்னொரு பக்கத்தையும் சொல்லணும்ல. இப்படியான ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க அந்த மாதிரியான. இப்போ இவர் ஒருத்தரை சொல்லிட்டாங்க, இப்படி எண்ணம் கொண்டவர்கள் அங்கே சகாபாக்களாக இருந்திருப்பார்களா இல்லையா? அவர்கள்லாம் அக்யூரேட்டாக கரெக்டாக தான் அறிவிப்பார்கள், நீங்கள் எப்படி நம்புறீங்க? எதுக்கு இது மாற்று கருத்து, குர்ஆனுக்கு மாற்றம்னு வரலே ஏற்றுட்டு போயிடுவோம். மாற்றமான கருத்து வரும் பொழுது அப்போ அதில் இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இருந்திருக்கிறாங்கல்ல, அதனால கூட குறைய சொல்லியிருப்பாங்கன்னு அப்படி நினைக்கணுமா இல்லையா? அதனால் யார் என்ன செஞ்சால் நமக்கு தெரியாட்டி நம்ம வெளிப்படையானதை வைத்து சகாபாக்களை நம்பகமானவர்கள்ட்ட வைத்து ஏற்றுக்கொள்வோம். எது வரைக்கும் ஏற்றுக்கொள்வோம்? அதுக்கு முரணான செய்தி வராட்டி ஏற்றுக்கொள்வோம். அதுக்கு மாற்றமாக வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கிற மாட்டோம். அப்படி நம்ம பிரித்து வச்சுருக்குறோம். அப்போ நம்ம அதை விட ஆதாரமாக ஏன் சஹாபியை நீ காட்டுறீங்க? சஹாபாக்கள் சொந்த கருத்தாக எதை சொல்லியிருந்தாலும் அதை ஏன் ஆதாரமாக காட்டுறீங்க? இந்த மாதிரி ஆட்களாக இருந்திருப்பாங்கல்ல. இந்த எண்ணம் உள்ளவர் வந்து சொந்த கருத்தாக சொன்னதை வந்து அது வஹியின் அடிப்படையில் உள்ளதாக இப்படி இருக்கும். இப்படி எண்ணம் உள்ள ஆட்களும் இருந்திருக்கிறாங்க. இவர்கள் பேசக்கூடியது வஹி அடிப்படையை ரசூலுல்லாஹ் அப்படி டிட்டோ அப்படி காப்பி பண்ணி தான் பேசுவாங்கன்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்படி இருந்த ஆளுக்க ஒரு பங்கீடு செஞ்சாதே நீதியற்ற பங்கீடுன்னு சொன்ன ஆளுக்கு வந்து அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதன்படி தான் நடந்திருப்பாருன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? வேறு மாதிரி நடந்திருப்பாங்கல்ல. அப்படி அதனால நம்ம என்ன செய்கிறோம், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லட்டும், அது அவர் வேறு தப்பாக சொல்லி தான் அவர் மேலே குட்டுறோம், நம்ம பின்பற்றிட்டு போயிடுவோம். ரசூலுல்லாஹ் சொல்லாமல் அவர் செஞ்சார்னு வந்து அதை எதுக்கு நம்ம ஏற்றுக்கணும்னா, அவர் பல நோக்கத்துக்கு செஞ்சுருப்பார், அவர் பல எதிர்பார்ப்பு செஞ்சுருப்பார், அறியாமலே செஞ்சுருப்பார். அப்படி விளங்குவதற்கு இது வந்து வகை செய்தா இல்லையா? இதில் விளங்குது. இது போக ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களை பின்பற்றுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஒரு ஹதீஸுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பேசவே இயலாது. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், இது புகாரில் 3000 நிறைய இடத்துல வருது. புகாரில் 3349 அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இன்னக்கும் மஹசூருன, கியாமத்து நாளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னக்கும் மஹசூருன, நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், ஹுஃபாத்தன், ஹுஃபாத்தன்னா வந்து செருப்பு அணியாதவர்களாக, உராத்தண்டா நிர்வாணமானவர்களாக, ஆடையோடு எழுப்பப்பட மாட்டாங்க. எழுப்பும்போது யாருக்கும் செருப்பு இருக்காது, யாரும் வந்து ஆடை இருக்காது. அப்புறம் உருளன், அந்த கத்னா செய்யாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். சும்மா ரசூல் அதுக்கு ஆதாரம் காட்டுறாங்க. கமா பதனா அவ்வளகளுக்கு நுழைதுஹு, முதல்ல எப்படி படைத்தோமோ அப்படியே நம்ம மீட்டுவோம், படைக்கும்போது எப்படி இருந்தான மனிதன் அந்த மாதிரி மீட்டுவோம்னு அந்த வசனத்தை ஓதி காட்டி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவ்வளவு யுக்ஸா,
முதலில் ஆடை வழங்கப்படுபவர் வந்து யௌமுல் கியாமத்தில் இப்ராஹீம். முதல்ல அல்லாஹ் யாருக்கு ட்ரெஸ் கொடுப்பான்? எல்லாம் நிர்வாணமாக அந்த அல்லாஹ் ட்ரெஸ்ஸு கொடுக்கணும்ல. இப்ராஹிம் நபிக்கு முதல்ல அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த ஆடையை அணிவிப்பான். இது வரைக்கும் உள்ளதில் பிரச்சனை இல்லை. இனிமேல் தான் பிரச்சனை. நமக்கு தேவையானது வருது. என்ன வருதுன்னா, ஓ இன்ன உனாசன் மின் அஸ்ஹாபி, என் சஹாபாக்களில், மின் அஸ்ஹாபி நல்ல வார்த்தையை கவனிக்கணும். என் சஹாபாக்களில் சில மனிதர்கள், யூஹது பிஹும் அவர்கள் பிடிக்கப்படுவார்கள், ஜாத்த ஷிமாலி இடப்புறமாக, அதாவது வலது பக்கம் உள்ளவங்கள்லாம் நல்லவங்க, இடது பக்கம் உள்ளவங்கள்லாம் கெட்டவங்கன்ட்டு ஒரு அடையாளம் அப்போ எல்லாம் காட்டிடுவான். அஸ்ஹாபுல் யமீன் அஸ்ஹாபு ஷிமால். சில ஆளுக்கு வந்தவொன்னே என்ன செய்வாங்கன்னா அவங்கள இடது பக்கம் கொண்டு தள்ளுவாங்க. நீ எங்கிட்டு வர்றவோ, இடது பக்கம் தள்ளிட்டாலே ஆள் போக்குன்னு அர்த்தம். அப்போ சில சஹாபாக்கள் வந்து இடப்பக்கமாக என்ன செய்வாங்க, அவங்க வந்து தள்ளிவிடப்படுவார்கள். அவங்க வந்து வலது பக்கம் நிற்க வரும் பொழுது, நீ இங்கிட்டு போ, இந்த பக்கம் இந்த கட்சியில் உள்ள ஆள் அப்படின்னு சொல்லிவிடுவார்கள். ஃபக்கூலு ரசூல்லா சொல்கிறாங்க, நான் அப்போ சொல்லுவேன், நாங்கள் தான் ரசூல்லா நிற்கிறாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இவர்கள் என்னுடைய தோழர்கள், என் தோழர்கள் என்று நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்போ நான் யாரை சஹாபின்னு அறிஞ்சு வச்சுருக்கிறேனோ அவங்க வந்து அங்கே மஹ்ஷரில் நிற்கும் பொழுது, அவங்க வலது பக்கத்து மக்களோட நிற்க வரும் பொழுது இடது பக்கமாக அவங்க என்ன செய்வாங்க, பிடிக்கப்பட்ட உடனே ஏன் அவங்கள இடது பக்கம் தள்ளுறீங்க என்று ரசூல்லா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எப்படி? ஃபக்கூலு நான் சொல்லுவேன், அஸ்ஹாபி அஸ்ஹாபி ஹும் ஹாவுலாய் அஸ்ஹாபின்னு வச்சுக்கிறணும். இவர்கள் என் தோழர்கள், இவர்கள் என் தோழர்கள்னு அந்த சொல். அஸ்ஹாபின்னா தோழர்கள் மட்டும்தான் அர்த்தம். தோழர்கள்னால் என்னது? இவர்கள் என் தோழர்கள்ன்ற சொல்ல சொல்கிறாங்க 2 தடவை. இப்போ யக்கூலு, அப்போ அந்த வானவர் சொல்லுவார், இன்னஹும் யக்கூலு, அல்லாஹ் சொல்வான், இதை ஒன்றும் வச்சுக்கலாம். இன்னஹும் இவர்கள், நீ தோழர் நினைக்கிற, ஆனால் இவர்கள் லம் யஸாலு முர்த்தத்தீன அல ஆகாபிஹும், இவங்க பின்னங்கால் வழியாக திரும்பி சென்று கொண்டே இருந்தார்கள், ரிவேர்ஸில் போயிட்டாங்க. முன்னது ஃபாரக்தஹும், இவர்களை நீ பிரிந்ததில் இருந்து நீ இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருந்தாங்க, நீ பிரிந்த உடனே வந்த வழியே போக ஆரம்பித்து விட்டார்கள் இவர்கள்லாம், உனக்கு தெரியாது என்று வந்து எனக்கு பதில் சொல்லப்படும். இதனுடைய தொடர்ச்சி என்ன செய்வோம்? இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில் நிறைய விவரங்கள் இருக்கிறது. இந்த தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.